இன்னைக்கு 48 Laws of Power என்கிற புக்கை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த புக் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், பவர்ல இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்குங்க. இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுமா அப்படின்னு நிறைய தடவை நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி ஐடியாஸ் ரொம்ப மேனிப்புலேட்டிவா, வஞ்சகமான ஐடியாஸா இருந்துச்சுங்க. அதை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு எதிராக யாராவது பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் இதுல இருந்து கிடைச்ச நல்ல சில விஷயங்களை இந்த வீடியோல நான் பதிவிடுறாங்க. லா நம்பர் 1, நெவர் அவுட்ஷைன் யோர் மாஸ்டர். அதாவது உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை விட அதிகமா ஷைன் பண்ணிடாதீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்க டேலண்ட்டை காட்டி உங்க மேல இருக்கக்கூடிய உங்களுடைய மேலதிகாரிகளை விட நீங்க ரொம்ப டேலண்டடான ஆள் அப்படின்னு காட்டிக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்க அதிகாரிங்க உங்களை மாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு 20 வயசுன்னு வச்சுக்குவோம். நீங்க போய் புதுசா ஒரு வேலையில சேர்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா உங்களுடைய சுப்பீரியர், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு 40 வயசு. கொஞ்சம் மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்களை விட கம்மியான அறிவு தான் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், உங்களுடைய புரிந்து கொள்ளுதெல்லாம் அவருக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல மற்றவங்க முன்னாடி உங்க அறிவாளித்தனத்தை நீங்க வெளிப்படுத்தவே கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்க மேல் அதிகாரி உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவார். அதுவும் இல்லாம அவரு அந்த இடத்துல ரொம்ப பவர்லெஸ்ஸா, ரொம்ப வீக்கா தெரிவார். அதனால அவர் உங்களை பார்த்து வெளியே சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். உங்களை தூக்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை விடாம உங்களை கண்டிப்பா தூக்கிடுவார். அதனால உங்க ஐடியாஸை நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க சுப்பீரியருக்கு எல்லா பாராட்டும் கிடைக்கிற மாதிரி அந்த ஐடியாஸை வெளியே கொண்டு வாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க சுப்பீரியர் உங்களை பகைச்சிக்கவே மாட்டார். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்ல டீச்சரை விட ஸ்மார்ட்டான குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுலயும் சில குழந்தைங்க அந்த ஸ்மார்ட்னஸை பேசி பேசி நல்லா ஷோ ஆஃப் பண்ணுங்க. ஆனா அந்த குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கினதா சரித்திரமே இல்லை. ஏன் தெரியுமா? இதுதாங்க காரணம். நெவர் அவுட்ஷைன் யோர் மாஸ்டர். லா நம்பர் 2, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மொத்த நம்பிக்கையும் நண்பர்கள் மேல் வைக்காதே. அதிகாரத்துக்கான கீயே யார் நமக்கு உதவி செய்வாங்கிறத கரெக்டா ஜட்ஜ் பண்றது தாங்க. ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்காக வச்சுக்கோங்க. ஆனா வேலை செய்யும் போது ஸ்கில்டான, காம்படென்டான மக்களோட மட்டும் உங்களோட பிசினஸை வச்சுக்கோங்க. வேலை பிசினஸ்ங்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்டு நம்புறதை விட ஒரு எனிமியை நம்பிட்டு போயிடலாங்க. ஆத்தர் சொல்றாருங்க, ஒரு முன்னாள் எதிரி நண்பனை விட விசுவாசமா இருப்பானா. தூரத்துல இருக்கிற எதிரியை விட கிட்ட இருக்கிற நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்க மேல பொறாமப்பட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குங்க. லா நம்பர் 4. என்னடா லா நம்பர் 3 இல்லாம லா நம்பர் 4 போயிட்டார் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் தான் முன்னாடியே சொன்னேங்க, நான் செலக்டிவா தான் ரிவ்யூ பண்றேன். லா நம்பர் 4, ஆல்வேஸ் சே லெஸ் தேன் நெசசரி. அதாவது எப்பயும் தேவைக்கு குறைவாகவே பேசுங்க. எந்த இடத்துலயும் நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா அதிகமா பேச பேச நீங்க முட்டாள்தனமா ஏதாவது சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்க. நல்ல ஆளுமை திறமை படைத்தவர்கள் கம்மியா தான் பேசுவாங்க. ஏன்னா அது அவங்கள இம்ப்ரெசிவா, கண்ட்ரோலிங்கா வைக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா சேலரி டிஸ்கஷன் வரும்போது கம்மியா பேசுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பவர்ஃபுல்லா இருக்க முடியும். அதே மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்க பவர்ஃபுல்லா தெரியணும்னா நீங்க அதிகமா பேசாம இன்டர்வியூவரை அதிகமா பேச வைக்கணும். எப்பவுமே கம்மியா பேசுங்க. ஏன்னா நிறை குடம் தழும்பாது. லா நம்பர் 9, வின் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ், நாட் த்ரூ யுவர் ஆர்குமெண்ட். அதாவது உங்கள் செயல்பாடை வச்சு ஜெயிங்க, உங்க வாக்குவாதத்தை வச்சு அல்ல. மற்றவங்களை உங்க பேச்சால கன்வின்ஸ் பண்றதை விட உங்க ஆக்ஷன்ஸால கன்வின்ஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க செய்கிற செயல்னால கன்வின்ஸ் பண்ணுங்க. வேர்ல்டு ஃபேமஸ் சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை அவர் முடிக்கும் தருவாயில அந்த சிட்டியோட ஆணவம் பிடிச்ச ஒரு மேயர் அந்த சிலையை பார்க்கறதுக்காக வந்தாரு. அந்த மேயர் மைக்கேல் ஆஞ்சலோவை பார்த்து, மூக்குல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, மீதி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மைக்கேல் ஆஞ்சலோ எதுவுமே சொல்லாம அந்த உளியை எடுத்து மூக்குல அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணி அங்க இருந்த டஸ்ட் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி பண்ணாரு. பண்ணிட்டு அந்த மேயரை பார்த்து சொன்னாரு, ஐயா இப்ப கொஞ்சம் தூரமா நின்னு பாருங்க மூக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாரு. ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்னு பார்த்த மேயர் இப்பதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
இந்த இடத்துல என்னன்னா, அந்த மேயர் நின்னுட்டு இருந்த இடத்துல தான் பிரச்சனை. அந்த சிலையிலயோ அல்லது சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மேயர் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த மூக்கு அப்படி கோணையாதான் தெரியும். ஆனா மைக்கேல் ஆஞ்சலோ அந்த மேயர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாம அவர் சொல்ற மாதிரியே நடந்துகிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்று இப்ப பாருங்க அப்படின்னு சொன்ன போது அந்த மேயரும் கன்வின்ஸ் ஆயிட்டாருங்க. நீங்க ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சீங்கன்னா அந்த வெற்றி கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் நிலைக்கும். அதனால வர்ற கசப்பு வெறுப்பெல்லாம் காலத்துக்குமே நிலைக்குங்க. லா நம்பர் 10, அவாய்ட் த அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி. ஒருத்தரோட மோசமான மனநிலை வியாதியை விட ரொம்ப கொடூரமா பரவக்கூடியதுங்க. மற்றவங்களோட துரதிருஷ்டவசமான காரியங்கள்ல பங்கெடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மேலேயே நீங்க துரதிருஷ்டவசமான காரியங்களை கொண்டு வர்றதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் அமைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவருக்கு பாவம் பார்த்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாளடைவில் நீங்களும் ஜெயிலுக்கு போகிற எல்லா சிச்சுவேஷனையும் நீங்களே அமைச்சுப்பீங்க. Law number 13, when asking for help, appeal to people's self-interest. அதாவது ஒருத்தருடைய உதவியை நாடும் போது அவங்களுடைய சுய விருப்பத்தையே முன் வச்சு கேளுங்க. அவங்களுடைய கருணையின் அடிப்படையிலோ அவங்களிடத்துல இருந்து நன்றி விசுவாசத்தின் அடிப்படையிலயோ உதவிய கேட்காதீங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவருக்கு நீங்க முன்னாடி ஒரு காலத்துல செஞ்ச உதவியை ஞாபகப்படுத்தி கேட்டு பாருங்க. உங்களுக்கு உதவி செய்ய மனசே வராது, ஆனா உங்களை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா அதே உதவிய அவர் ஆசைப்படுற ஏதாவது ஒண்ணு அல்லது அவருக்கு தேவைப்படுற ஏதாவது ஒன்னோட சேர்த்து கேட்டு பாருங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஏத்துக்கிட்டாலும் மனுஷன் எல்லாருமே செல்ஃபிஷ் தான். நம்ம எந்த ஒரு காரியத்தை யாருக்காக செய்ய போனாலும் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா கேள்வி கேட்கிற ஒரே கேள்வி, எனக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படிதான் கேட்கும். இந்த ஒரு காரியத்தை மத்தவங்க கிட்ட உதவி கேட்கும் போது நம்ம பயன்படுத்திக்கிறதே இல்லைங்க. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவங்களுக்கு நீங்க எப்படி உதவி செய்யலான்னு அவங்கள பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்புறமா உங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு உதவியை கேட்டு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த உதவியையும் அவருக்கு ஆஃபர் பண்ணுங்க. Law number 28, interaction with boldness. அதாவது செய்யும் செயல்களை தைரியமாய் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பயந்து தடுமாற்றத்தோட சந்தேகத்தோட செய்யாதீங்க. அப்படி செய்யறது உங்களுக்கு ஒரு காலமும் நல்லதில்லை. அப்படி போல்ட் இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதுல மிஸ்டேக் வந்தாலும் அதுல கரெக்ட் பண்ணதுக்கான ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, போல்டா இருக்கிற ஒரு கேரக்டரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பயந்தாங்கோலியா பயப்படுற ஒரு சுபாவம் உள்ள ஒருத்தரை யாருக்குமே பிடிக்காதுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய நண்பருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் போறதுக்கான சான்ஸ் வந்துச்சுங்க. நாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் ஆகி அந்த பொசிஷன்ல போய் உட்கார்ந்தாரு. ஏன் நாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம்னா, அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகி அந்த பொசிஷன்ல உட்கார்றதுக்கான எந்த தகுதியுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி அவர் அந்த இன்டர்வியூல பாஸ் ஆனாரு அப்படின்னு நான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு போல்டா எனக்கு பதில் தெரியல, ஆனா நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதை கத்துக்கிட்டு கரெக்டா பெஸ்டா பண்ணுவேன் சார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸா போல்டா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்டர்வியூவரே இவரை பார்த்து சொன்னாராம், நாங்க உங்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணமே நீங்க போல்டா பேசினது தாங்க. நிறைய படிச்சு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறவங்களே இந்த அளவுக்கு போல்டா பேசல, அதனாலதான் நாங்க உங்களை ஹையர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாராம். Law number 36, disdain things you cannot have. அதாவது உங்களுடைய சில எதிரிகளுக்கு நீங்க கொடுக்கற கரெக்டான பதில் என்னன்னா அவங்கள கண்டுக்காம இருக்கிறதாங்க. ஒரு தேவையில்லாத எதிரி அல்லது பிரச்சனைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த எதிரி அல்லது பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன மிஸ்டேக்குமே வேர்ஸ்டா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே போல உங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எட்டாக்கணியா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விடுறதுதான் நல்ல விஷயம். எவ்வளவு குறைவா ஒரு விஷயத்து மேல நீங்க அக்கறை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அதிகாரம் பெற்றவங்களா நீங்க இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலே போதும், அந்த பிரச்சனைகள் அதுவா பின்வாங்கி போயிருங்க. Law number 40, dislike the free lunch. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஃப்ரீங்கிறது ஒரு டேஞ்சர். அதாவது சுலபமா கிடைக்கிற மலிவா கிடைக்கிற விஷயம் ஒரு டேஞ்சர். இலவசமா கிடைக்கிற விஷயத்துக்குள்ள ஒரு ட்ரிக் அல்லது அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு கட்டாயம் உள்ள இருக்கும். அதனால எந்த ஒரு காரியத்தையும் இலவசமா பெறாம அதுக்கான முழு தொகையை செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா கில்ட்ல இருந்து ஃப்ரீயா இருப்பீங்க. ஆத்தர் சொல்றாருங்க, ஃப்ரீ தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேர்டு. அதாவது இலவசம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப கட்டணம் உயர்ந்த ஒரு வார்த்தை. ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரீயா ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா
ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கட்டணம், ஏதோ ஒரு விலை ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு 50 ரூபா பொருளை ஒரு 20 ரூபாய்க்கு தராங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 20 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையிலே அந்த 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அந்த பொருளை 20 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபா மிச்சம் பண்ணலங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில 20 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஒரு நாள்ல 20 நிமிஷத்தை அந்த ஒரு அழிஞ்சு போற ஒரு பொருளுக்காக வேஸ்ட் பண்றது கரெக்டா, நியாயமா? இந்த ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாம் இருக்குன்னு நம்புறீங்களா? உண்மையிலே ஃப்ரீ தான் நம்புறீங்களா? அல்லது அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை உங்களோட ப்ராடக்ட்லேயே சேர்த்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? லா நம்பர் 41, அவாய்ட் ஸ்டெப்பிங் இன்டு கிரேட் மேன்ஸ் ஷூ. ஒரு பெரிய விஷயத்த முதல்ல யார் செஞ்சாங்களோ அவங்க பிரைட்டாகவும் அவங்க அற்புதமாகவும் தெரிவாங்க. ஆனா அதே விஷயத்தை பின்பற்றி பல பேர் செய்யும்போது அவங்களுக்கெல்லாம் அதே அளவுக்கு மதிப்பு கிடைக்காது. உதாரணத்துக்கு, உங்க அப்பா அல்லது அம்மா நிறைய விஷயங்களை செஞ்சு நல்லா சாதிச்சிருந்தாங்கன்னா நீங்க அவங்க செஞ்சதை விட அதிக சாதனைகளை செஞ்சாதான் உங்க பேரை நிலைநிறுத்த முடியும். அல்லது அதை விட கம்மியா செஞ்சிட்டீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க ஜெயிச்சனாலதான் நீங்களும் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. லா நம்பர் 45, preach the need for change but never reform too much at once. அதாவது மாற்றத்தை பத்தி பேசுங்க, எதிர்பாருங்க, ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா மாற்றமும் ஒரே நேரத்துல நடக்கணும்னு விரும்பாதீங்க. நீங்க ஒரு பொசிஷனுக்கு அல்லது ஒரு பவருக்கு வந்துட்டீங்கன்னா அங்க முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிற எல்லா ஒரு காரியத்தையுமே ஒட்டுமொத்தமா ஒரே அடியா மாத்தாதீங்க. அப்படி மாத்தினீங்கன்னா அதுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சு உங்க பொசிஷனுக்கே ஆபத்து விளைவிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா மனுஷங்க பேசிக்கா ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள் உடையவர்கள். அவங்களால டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அதை ஏத்துக்க முடியாது. அதனால பழைய விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மாற்றம்ங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஜென்டிலா ரொம்ப ஸ்லோவா கொண்டு வாங்க. லா நம்பர் 46, நெவர் அப்பியர் டூ பர்ஃபெக்ட். நீங்க உங்க சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்கள விட ரொம்ப பெட்டரான ஆள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கண்டிப்பா அவங்க வெறுப்பாங்க. ஆனா அதை விட டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஃபால்ட்டும் இல்லை, வீக்னஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க அவங்க மனசுல கிரியேட் பண்றதாங்க. பொறாமை எதிரிகளை அமைதியாய் உருவாக்கும். திரள் கூட்டமான மனுஷர்கள் நடுவுல ஜெயிக்கிறவங்க ஒரு சிறுபான்மையான சொற்ப மக்கள் மட்டும்தான். அந்த சொற்ப மக்கள் மேல மற்ற எல்லாரும் பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமைப்படுற மக்கள் உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்லயும் ஃப்ரெண்ட்ஸ்லயும் தெரிஞ்சவங்களையும் இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டைம் இருந்தா மற்ற வீடியோஸையும் செக் பண்ணுங்க. பாய்.